சூப்பர் இல்ல இல்ல படம் சூப்பரா இருக்குது, கமர்ஷியலா எடுத்துருக்காங்க, நம்பி பார்க்கலாம், போய் பாருங்க. சூப்பரா இருக்கு. எமோஷன் நல்லா தனுஷ் நல்லா அடிச்சிருக்காரு, ஸ்டார்டிங் ஏதோ சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே கனெக்ட் ஆகும். ஜிவி எல்லாம் மியூசிக் போட்டிருக்காரு, எல்லாமே ஓகே, எல்லாம் சூப்பரா இருக்காங்க படம். படம் நல்லா இருக்கா? சூப்பரா இருந்தது, வேற லெவல்ல இருந்துச்சு. நல்லா படம் சூப்பர், நல்லா செமையா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தனுஷ் பக்கா பண்றாரு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எவ்வளவு வாட்டி எல்லாம் பார்க்கலாம், தனுஷ்காக பார்க்கலாம். படம் சூப்பர், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அருண் சூப்பர், படம் சூப்பர், செமையா இருக்கு. ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி ஸ்டோரி தான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. ஃபேமிலி படம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. வர மாதிரி சூப்பர் ப்ரோ. நவிய தலைவா வேற மாதிரி. இட்லி சூடா இருக்கு, சுவையா இருக்கு, குஸ்பி இட்லி மாதிரி இருக்கு. செம்ம ப்ரோ. அவ்வளோ நல்லா இல்ல ப்ரோ. நல்லா இருக்கு. ப்ரோ இட்லி சாம்பாரோட எல்லாமே சூப்பரா ப்ரோ. சூப்பரான படம். எப்படின்னா சிட்டில இருந்துட்டு கிராமத்துல வாழ்க்கை தெரியாதவங்களுக்கு நல்லா இருக்கும். இவன் சொன்னதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். இட்லி கடை சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்தது ப்ரோ. இட்லி கடையில இட்லி சூப்பரா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நல்லா சூப்பர் ட்ரீட். நல்லா படம் சூப்பர். ஃபேமிலி நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு டைம் பார்க்கலாம். சூப்பர் ப்ரோ. வேற லெவல். படம் மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்கு. நல்ல படம் வேற மாதிரி தெரியல. டுவெல் டைமுக்கு ஒரு ஃபிலிம் மூவியாக பார்த்துட்டு போகலாம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ரொம்ப ஏதாச்சும் இருந்தாரு, பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஆயன் மாதிரி ரொம்ப வேணும்னால ஃபேமிலி மூவியும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா. இன்பநிதி வாழ்க நல்ல மூவி ப்ரோ. கண்டிப்பா வந்து ஒரு டைம் பார்க்கலாம். தனுஷ் ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கும் ப்ரோ. நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு. நல்லா தான் டைரக்டா பண்ணிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா நடிச்சிருந்தாங்க, நல்லா நடிச்சு. ஸோ படம் வந்து எப்படி தெரியுமா இருக்கு? சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம டான்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, அவர் இந்த சீன் ஃபைட் சீன் நல்லா இருக்கும், அந்த சீன் லவ் சீன் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம். ஆனால் இந்த படத்தில் என்ன டோட்டலாக டிஃப்ரெண்ட். எப்படின்னா எமோஷனல் ஃபீலிங்கை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேனே இந்த படத்தில் இட்லி கடை போகிறது சரியும். படம் உண்மையிலே நல்லா இருக்குன்னா, ஆக்சுவலி நான் வந்து சரி ப்ரீவியஸ் வந்து இந்த நிலவுக்கு இனிமேல் என்னடி கோபம் அந்த படம் வந்துச்சுல, அந்த படம் வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. சரி இட்லி கடை ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் தான். அது எப்படி எடுத்திருக்காங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்ம வந்திருப்போம். ஆனால் பக்காவாக பண்ணிட்டாங்க சீரியஸா. ஒரு கேரக்டரும் வந்து அவ்வளோ மெமரபிளாக இருந்துச்சு. நான் மெயினாக வந்து எக்ஸ்பெக்ட் வந்து ராஜ்கிரண் சாரோட கேரக்டர் அவ்வளோ பக்காவான கேரக்டர். சொல்றேன், காந்தாராக செம்ம டஃப். தமிழ்நாட்டில் வந்து இட்லி கடை தான் தெரிஞ்சு. காந்தாரா பார்ப்போம் எப்படி இருக்கு. ஆனா நம்ம எமோஷனால மூவி ப்ரோ. சூப்பரா இருக்குது, எல்லாருமே வந்து பார்க்கலாம். தனுஷ் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா டீசெண்டா இருந்தது படம். இன்டர்வல் போர்ஷன்ல ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி சிம்பிளா எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணலாம். ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி தான், பட் ஒரு பியூட்டிஃபுல்லான மூவி. குடும்பங்களா வந்து எல்லா குடும்பமா வந்து பார்க்கலாம். இப்போ இல்லாம ஒரு 5 வருஷம் முன்னாடி அந்த படம் மாதிரி அந்த வில்லேஜ் சென்டிமெண்ட் எமோஷன் எல்லாமே பக்காவா பண்ணிருக்கு. இதான் நம்ம வெளியூர்ல இருந்தாலும் நம்ம கிராமம் நம்ம மக்கள் அந்த உறவுங்கிறது இருக்கு பாத்தீங்களா, அந்த எமோஷன் எல்லாமே நல்லா காட்டியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. வாங்க எல்லாம் குடும்பமா வந்து பார்க்கலாம் தாராளமா.